கவிதை எழுத்து நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வருகின்ற பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த உத்தரவாதம் கடந்த ஆண்டும் வந்தது, அதற்கு முந்தைய ஆண்டும் வந்தது. ஜல்லிக்கட்டு இல்லாமலேயே தமிழர் திருநாள் கடந்த 2 ஆண்டுகளும் கழிந்தது என்பது நாம் பார்த்த ஒரு விஷயம். இறுதி சுற்றில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தமிழக அரசு, மத்திய அரசு இரண்டுமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து உறுதியாக வாதங்களை வைத்து வருகிறார்கள். உச்ச நீதிமன்றம் கடுமையான பல கேள்விகளை கேட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு மிருக வதை இல்லையா? இதை எப்படி அனுமதிக்க முடியும்? மத்திய அரசு எப்படி நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு முரணான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பன உள்ளிட்ட கடுமையான கேள்விகளை கேட்டு வருகிறது. காரசார விவாதம் நடந்து வருகிறது. இறுதி சுற்றில் இந்த வழக்கு இருக்கிறது. போதுமான நடவடிக்கைகள், உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? இது உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிக்கலாம். ஜல்லிக்கட்டு வழக்கு நீக்கப்படுமா? தடை நடக்குமா? ஜல்லிக்கட்டு இந்த விவாதத்தில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார் மிருகநல ஆர்வலர் திரு நாராயணன். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பேரவையுடைய திரு ராஜசேகர் அவர்களும் இணைகிறார்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். முதல் கேள்வி திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கு. போன வருஷம் எப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ, அதற்கு முந்தைய ஆண்டு எப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அது போலவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் திரு பொன் ராதாகிருஷ்ணன். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், வருகின்ற பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நிச்சயம் நடக்கும் என்று. எந்த வகையிலையும் அதற்கான ஒலிக்கீற்று தென்படலையே அப்படிங்கிற சந்தேகம் மேலோங்குது. இதற்கான வாய்ப்பு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில், இல்லைன்னா பாராளுமன்றத்தில். ரெண்டுத்திலையும் ஒலிக்கீற்று தெரியலையே திரு எஸ்.ஆர். சேகர், எப்படி நடக்கும்? இல்லை, அதாவது வாழ்க்கை என்பது நம்பிக்கை. ஆனால் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனாலும் கூட 2 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைத்த வாதங்கள், அதனுடைய அப்ரோச், அதாவது சுப்ரீம் கோர்ட் பெண்ட் அப்பான் பேனிங் ஜல்லிக்கட்டு. அதுக்கு ரீசன் அதுக்கு தெரிஞ்ச ரீசன். காரணம் ஜல்லிக்கட்டை பற்றி மிருகநல வாரியம் எடுத்த வீடியோக்கள், அதில் அது கன்வின்ஸ் ஆகி அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அதனால் அது அதனுடைய போக்கிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு வாதங்களை வைத்து கலாச்சார ரீதியாக, வரலாற்று ரீதியாக, நம்பிக்கையினுடைய அடிப்படையில், இப்போ சமீபத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அஃபிடவிட்டில் கூட மகாபாரதத்திலிருந்து சில விஷயங்கள் இப்படியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து நாங்கள் இந்த தரப்புக்கு மேலும் வலு சேர்ப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாடு அரசாங்கமும் அதே மாதிரியாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஜல்லி என்பது மாடு பிடிக்கின்ற விளையாட்டு என்று மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2, மூன்றாவதாக நேற்றைக்கு முந்தைய தினம் நடந்த விவாதத்திலே மிக வலிமையாக சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கிறது. இந்த மாடுபிடி விஷயங்கள் என்பது தனக்கு மாடு செய்த நன்மைக்காக, அதற்காக விவசாயி எடுக்கின்ற திருவிழா. அதை பார்க்காம அவன் இதை தடை செய்தால் அவன் போய் F1 ஃபார்முலா ரேஸாக கொண்டு பார்ப்பான். அதே மாதிரி குரியாலிட்டி என்று நீங்கள் சொல்கின்ற விஷயத்தில் மாடு பால் கறப்பதே குரியாலிட்டி என்கின்ற நிலைமையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றெல்லாம் சொல்லி ஒரு கடுமையான விவாதம் நடந்திருக்கிறது. எனவே இந்த அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த விவாதங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கூட, இதே மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் போன பல விஷயங்களிலே இறுதி முடிவு வருகின்ற போது, தீர்ப்பு வருகின்ற போது சுப்ரீம் கோர்ட்டு வாதிகளுக்கு ஆதரவாகவே தீர்ப்பை தந்திருக்கிறது. எனவே அரசு மிக வலிமையாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறது. அரசுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இந்த தடவை ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று நாங்களும் நம்புகிறோம். திரு ராஜசேகர் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புகிறேன். அரசுடைய செயல்பாடு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்குதா? உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்துல சற்று கடுமையாகவும் உறுதியாகவும் இருந்து வருகிறது, நடக்கக்கூடாது அப்படின்னு. திரு சேகர் சொன்னது போல சில வழக்குகளில் கடுமையாக கேள்வி கேட்ட வழக்கில் தீர்ப்பு வேற மாதிரி வந்த தருணங்களும் உண்டு. மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு நம்பிக்கை தருதா, இல்லை பேருக்காக செய்வதா நினைக்கிறீங்களா?
மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி உயர்ந்த தலைமை பொறுப்பில் இருக்கவங்களும் சரி, மாண்புமிகு தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சரி, இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி தர வேண்டும் என்பதிலே உறுதியாகவும் அதுக்கு முழு வீச்சாக அவர்கள் டெல்லியிலே செயல்படுவதை, பல அமைச்சர் பெருமக்களை சந்திப்பது, அவர்கள் அதுக்கான வேலைகளை செய்வதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்காக கேபினெட்டில் முடிவெடுக்கப்பட்டு சட்ட ஒப்புதல் வரைக்கும் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மழைக்கால கூட்டத்தொடரிலே வரவேண்டிய அந்த சட்ட வடிவம் அந்த துறை அமைச்சர் மாற்றத்தின் காரணமாக அது கொஞ்சம் சுணக்கமாகிவிட்டது. இப்பொழுது நீதிமன்றமும் பாராளுமன்றமும் ஒரே தருணத்தில் வருவதால் நீதிமன்றத்தினுடைய எப்படி நிகழ்வு இருக்கும் என்று அவர்கள் கொஞ்சம் யோசிப்பதாக நாங்கள் அதில் கொஞ்சம் கலந்துக்கிட்டதில் கொஞ்சம் தெரிய வருது. அதனால என்ன யோசிக்கிறதா தமிழகத்துடைய கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். எதை யோசிக்கிறதா கருதுறீங்க? இந்த சட்டம் முன்வடிவை கொண்டு வரணுமா வேண்டாமான்னு உச்சநீதிமன்றத்தில் இல்லை அது வந்து ரெடியாக இருந்துச்சு. அப்போ இருந்த அமைச்சர் வந்து அது முழு வேகத்தோடு செயல்பட்டு அந்த சட்ட வடிவம் கொண்டு வர்றதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தார். அமைச்சரவை இலாக்கா மாறணுன்னா புதிய அமைச்சர் வந்துட்டாங்க. அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வர முடியலை. இப்போ இந்த கூட்டத்தொடரும் நீதிமன்ற கூட்டத்தொடரும் ஒரே நேரத்தில் நடக்குது. இந்த போன ஆண்டு நடந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சரியானது, உறுதியானது. அந்த சட்ட வடிவமே போதும், இந்த சட்ட திருத்தமே போதும், அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்குருவோம், அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்தை பார்க்கலாம்ன்றது மாதிரி அரசு கருதுவதாக தெரிய வருகிறது. ஓகே, நீதிமன்றத்தை பார்ப்போம். அதனால அங்க கை கூடல அப்படி நீதிமன்றத்தில் கூட பார்க்கலாம். அப்படி ஒரு நிமிஷம் ஐயா. இப்போ நேற்று நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டதை நீங்கள் காளைகள் காட்சிப்படுத்துதல் பட்டியலில் நீங்கள் கொண்டுக்கிட்டு வந்தீங்க, திரும்ப நாங்களும் அதை அங்கீகரித்து தடை பண்ணிட்டோம், மீண்டும் அதில் ஏன் திருத்தம் கொண்டு வர்றீங்கன்னு கூட கணம் நீதிபதி அவர்கள் கேட்டதுக்கு மத்திய அரசு வழக்கறிஞர் மிக தெளிவாக சொன்னார். நாங்கள் எந்த நேரமும் எந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தில் குறுக்கிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். ஆகையினால் எங்களுக்கு அந்த வாதத்திலே நம்பிக்கை இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு எஸ்ஆர் சேகரும் அந்த வாதத்தை குறிப்பிட்டார். கோர்ட்டு கேட்குது ஜல்லிக்கட்டில் மாட்டுக்கு வலிக்காதா அப்படின்னு, பால் கறந்தா மாட்டுக்கு வலிக்காதா அப்படின்னு அரசு தரப்பில் கேட்குது. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க 50% கறந்துக்கலாம், 60% கறந்துக்கலாம் அப்படின்னு. சாஸ்திரத்தை பார்க்குது நீதிமன்றம், தமிழ் இலக்கியங்களை பார்க்க மறுக்கிறதோ? நம்ம இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டோட அணுகுமுறை கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஏன்னா அவங்க வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வழக்கில் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ கம்ப்யூட்டரில் கேம் ஆட முடியாத அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், சுப்ரீம் கோர்ட்டை முன்னாடி கொடுத்த தீர்ப்பு இட்ஸ் சயின்டிஃபிக் பேஸஸோடு இருக்கிற ஒரு தீர்ப்பு. சரியா, நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் நடக்கிற விவாதத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு தவறான ஒரு டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம முடிவே எடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கொடுத்தப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெட்டினரியன்ஸ் வந்து காளைகள் அனாட்டாமிக்கலி அதால் இந்த பர்பஸ்க்கான அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறது அவங்களோட அனாட்டமிக்கு ஒத்து வராது அப்படின்னு சர்டிஃபை பண்ணி அந்த பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை கடந்த ஒரு 2-3 அதுலயும் கூட அங்கேயுமே கூட அடிப்படையான கேள்வி எழுது. இது வந்து கால ரேஸ் இல்ல, அது ஓடுறதும் கூட பெரிய தூரம் கிடையாது. ராஜசேகர் விளக்குவாரு, மற்ற காளை இனங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்காக பிரீடா இருக்கக்கூடிய காளை இனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அனாட்டமிக்கலி டிஃபரெண்ட். ஆனா வெட்டினரியன்ஸ் கொடுத்துருக்கிற, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து வெறும் அவங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி இந்த தீர்ப்பை கொடுக்கல. முன்னாடி கொடுத்த தீர்ப்பு வெட்டினரியன்ஸ் வந்து காளைகள் ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாகுது, அழுத்தத்துக்கு உள்ளாகுது, ஒரு தேவையில்லாத ஒரு மிருகம் பயத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் தான் அந்த தீர்ப்பு வந்ததே ஒழிய நம்ம இந்த தீர்ப்பை வந்து ஒரு சயின்டிஃபிக், நான் அந்த தீர்ப்பை பார்த்தேன், சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்கிற ஒரு தீர்ப்பு. இப்போ ஒரு 2-3 வாரமாக சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு அணுகுமுறையை வச்சுக்கிட்டு
வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த வந்து ஒரு தவறான டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்ம வந்து முடிவு எடுத்துட முடியாது. திரு சேகரும் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஒரு கடுமையா ஒரு விஷயத்தை அணுகுது அப்படிங்கிறதுனாலேயே அந்த திசையில தான் தீர்ப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அப்சர்வேஷன்ஸ்ல கடுமையா பிரயோகமான விஷயங்களுக்கு முரணா இறுதி தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. நிச்சயமா நான் அதை ஒத்துக்கிறேன். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. சுப்ரீம் கோர்ட் பழைய ஜட்மெண்ட் வாஸ் வெரி கிளியர். ஆனால் அதுலேருந்து டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைச்சல். ஏன்னா அவ்வளவு பேசஸ் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பெர்மிட் பண்ணினப்ப எவ்வளோ மோசமாக நடத்துனாங்க அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் AWBI சப்மிட் பண்ணதை வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குது, தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஸோ இன்னொரு தரப்பை பார்ப்பதுக்கே தயக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய பாரம்பரிய கோணம் விளக்கப்படுது, கலாச்சார கோணம் விளக்கப்படுது, நம்பிக்கை மதம் சார்ந்த உணர்வுகள் விளக்கப்படுது. பட் அது எதுவுமே கன்சிடர் ஆலையோ இந்த வழக்கில். எவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பாரம்பரியமாக கல்ச்சரல்லி நாங்கள் ரொம்ப வருஷமாக அதை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டே அங்க என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் கேம்ல விளையாடுங்க அப்படிங்கறாங்க. அதான் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கருத்தா பாக்குறீங்களா? அந்த அது ரொம்ப இன்சென்சிட்டிவ். அந்த கருத்துகள் எல்லாம் இன்சென்சிட்டிவ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா சுப்ரீம் கோர்ட் அணுகி இருக்கணும் நிச்சயமா. ஆனா இந்த மாதிரி ஒரு 2-3 கருத்துக்களை வச்சுக்கிட்டு மொத்த கேஸுமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்கிறது ஒரு தவறான விஷயம். ஓகே, குமார் அவர்கள் இணைகிறார்கள். இறுதி சுற்றுல உச்சநீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு இருக்கிறது. தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இதில் ஒரு கடுமையான நிலைப்பாட்டு எடுத்து தடை மேல் தடை கொடுத்து வருகிறது. இதை முறியடிக்க நம்ம தமிழக அரசு சார்பாக வழக்கு தொடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த மத்திய அரசும் தமிழக அரசாங்கம் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ ஏறத்தாழ அதே நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்கு. ஆனால் அது போதுமானதுன்னு கருதுறீங்களா திருக்குமார்? இல்லை, நிச்சயமாக போதுமானதுன்றதுனால தான் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கு வடக்கு வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போட்ட சீராய்வு மனு செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சட்டம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடைப்படுத்தி இருக்கிற சூழலில் அந்த தடையை நோட்டிஃபிகேஷனை தடை செஞ்சிருக்கு. நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சோம். அந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ அவங்க தடை பண்ணியிருக்கிறதுனால அந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க தடையை ரிவோவ் பண்ணாதான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்ன்ற நிலைமை. ஒன்று அதை செய்யணும், அல்லது காளைகளை வந்து வனவிலங்குகள் பட்டியலிருந்து மத்திய அரசாங்கம் நீக்கி சட்ட திருத்தம் பண்ணணும். இல்லை, காளைகளுக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்கறது தான் அந்த நோட்டிஃபிகேஷன். இனி செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சட்ட திருத்தம், பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்லயே சட்டம் திருத்தம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றம் அதை மறுபரிசீலனை செய்து அந்த சட்ட திருத்தத்தை அனுமதித்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த நோட்டிஃபிகேஷன் அனுமதிச்சா பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் காளையை வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்கி மத்திய அரசாங்கம் சட்ட திருத்தம் செய்தால் இதுக்கு ஒரு முடிவு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறிய கிளாரிஃபிகேஷன், காளையை நீக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க இல்லையா? இல்லை, காளையை ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதிக்கு தான், காளையே வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து தான் அதுக்காக விலக்கு தந்தாங்களே ஒழிய வனவிலங்கு பட்டியலிருந்து காளையை நீக்கல. பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல மாற்றங்கள் கொண்டு வருவது தான் ஒரே அவென்யூ அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் மத்திய அரசு இன்னும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ண முடியும்ன்ற நினைச்சு தான் அவங்க வந்து நேற்றைக்கு கூட அவங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்காங்க. அது வந்து உச்சநீதிமன்றம் பரிசீலனை பண்ணணும்னு எல்லோரும் மத்திய அரசை நம்புறது போல மாநில அரசும் நம்புது, மக்களும் நம்புகிறோம். அது இல்லாத பட்சத்தில் வேற வழி இல்லை, சட்ட திருத்தம் தான் ஒரு இறுதி தீர்வுன்னு வர சொல்ல மத்திய அரசாங்கம் அதை செய்து தரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த சட்ட திருத்தம் தான் ஒரு இறுதி வென்யூ, அதுதான் ஒரே வழி அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு கன்சென்சஸ் இப்போ இல்லை, சில மாதங்களுக்கு முன்பு இல்லை, சென்ற ஆண்டே இருந்தது. சென்ற ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு முன்பே இருந்தது. பிறகு வந்த எதிர்பார்ப்பு என்னன்னா அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் சட்ட திருத்தம், அதற்கு அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு 3-4 கூட்டத்தொடர் வந்தாச்சு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. இதுலேயும் இதற்கான ஒரு முன்வடிவம் இல்லை அப்படின்னா எப்போதான் அது வருவது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு திரு சேகர். இப்போ இந்த நமக்கு முன்னால் இப்போது வந்து 30ஆம் தேதி அன்றைக்கி ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய அட்வொகேட்டும் பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அட்வொகேட்டும் வாதாடி இருக்கிறார்கள்.
வருகின்ற 7ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் அதனுடைய நீட்டிப்பு செய்து மறுபடியும் ஒரு கோர்ட்டானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கண்ணுக்கு முன்னால் இருக்கிற ஆப்ஷனில் இதில் ஒரு தீர்வு வரும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் வலுவான வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த வாதங்களை நான் திருப்பி சொல்வதற்கு தயாராக இல்லை. கலாச்சார ரீதியாக, மத ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஈவன் சில வரலாற்று ரீதியான விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் வைத்திருக்கிறது. எனவே இப்படி வலுவாக இருக்கின்ற போது மக்களுடைய ஏகோபித்தமான ஒரு நம்பிக்கைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவை எடுக்காது என்று நாம் நம்புகிறோம். இந்த ஆப்ஷன் ஃபெயிலியர் ஆகின்ற போது ஒருவேளை நீதிமன்ற நடவடிக்கையை கூர்ந்து கவனிக்கும் போது நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது நிச்சயம் எளிமையில்ல. அது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். எனில் ஒரே வென்யூவா இருக்கிறது சட்டத்தையே மாற்றுவது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் தடையை நீதிமன்றம் கொடுக்குதோ அந்த சட்டத்தை அதில் மாற்றம் கொண்டு வருவதுதான் இருக்கக்கூடிய ஒரே வென்யூவாக இருக்கிறது. அதை மத்திய அரசு முயற்சி செய்யலாமே. அதுக்கான கடைசி வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர். அது நடக்கணும் அப்படின்னா ஒரு முன்வடி இருக்கணும், அதுக்கான ஒரு பில் இருக்கணும், அதுக்கான டிராஃப்ட் இருக்கணும். அது எதுவுமே இல்லையே. ஹரி சொல்வது ரொம்ப சரியான விஷயம். கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப சரியான விஷயம். கடைசி வாய்ப்பாகத்தான் அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கு முன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை பிரான்ச்சில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. 2009 தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் ரெகுலேஷன் ஆக்டை சுப்ரீம் கோர்ட்டு வாய்டு அப்படின்னு சொல்லிச்சு. 11 ஒரு தீர்ப்பு, 14 ஒரு தீர்ப்பு, 14க்கு அப்புறம் 16 பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த ஆர்டருக்கு மறுபடியும் அது இல்லை என்று சொல்லி ஜனவரி 8 மறுபடியும் ஜனவரி 14. இப்படி மாற்றங்கள் வரிசையாக இது ஒரு நிலையை நோக்கி போகிறது. ஆனால் இதற்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் மிக அதிகமான கண்ணோட்டத்தை இந்த வழக்கில் செலுத்தவில்லை. எப்போது செலுத்த ஆரம்பிச்சது என்று சொன்னால், அது வீடியோ ஆதாரங்கள் அதற்கு கிடைத்து இந்த காளைகள் கொடுமைப்படுத்தப்படுகிறது என்று அந்த வீடியோ ஆதாரங்களை இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் கொடுத்ததற்கு பின்னாலே தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங் ஆச்சு. மறுபடியும் இதே மாதிரியான கொடுமைகள் இல்லை, அது சராசரியாக இருக்கும், நார்மலாக இருக்கும், அதை வளர்க்கின்ற விவசாயி அதை செய்ய மாட்டான், இது போட்டியாக இருக்காது, கொண்டாட்டமாக இருக்கும் என்கின்ற உத்தரவாதங்களெல்லாம் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே தீர்ப்புக்கு முன்னாடியும் கொடுத்தது, அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல மாற்றம் செஞ்ச போதும் கொடுத்தது, அதுக்கப்புறமும் கொடுத்தது. இந்த வாதங்கள் எதுவுமே சில கோணங்களை தவிர வாதங்கள் அத்தனையுமே ஏற்கனவே வைக்கப்பட்ட வாதங்கள் தான். நீதிமன்றம் அதுல விடாப்படியா உறுதியா இருக்கு. நான் திரு ஆவடிக்குமாருக்கு இன்டரப்ஷனுக்கான ஒரு சிறிய வாய்ப்பு தரேன். எஸ், அதாவது 2005 இதை மாட்டு வண்டி பந்தயம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி அது அனுமதிக்காத சூழ்நிலையில் அதுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு தான். அதிலிருந்து மதுரை நீதிமன்றத்திலிருந்து அது தொடர்ந்து வந்தது. ஆனால் இது சொன்னது மரியாதைக்குரிய சேகர் சொல்கிறதுல ஒரு பகுதி தான் உண்மை. இன்னொரு பகுதி என்னென்னா, எப்போ இது பிரச்சனையாச்சுன்னா உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ வலிமையாக இதை தடை பண்ணுற நோக்கத்தோடு செயல்படுதுன்னா, என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறது 2001 காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இந்த காளையை இப்போ மத்திய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் சேர்த்துது. 11 நினைக்கிறேன், 2011 ஜூலை 11ஆம் தேதி அது சேர்த்தாங்க. அது சேர்த்ததுக்கு பிறகுதான் இது மக்கள் வசிக்கும் இடங்களில் வரக்கூடாத விலங்குகளில் காளையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. காளையை நம்முடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு காளை வீட்டு விலங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏர் உடறதுலேருந்து விவசாயத்துக்கு வண்டி மாட்டு பயன்படுத்துலேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதனால் இதை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இதை கொண்டு போனது தான் வனவிலங்குகள் வனவிலங்குகளோட காளை கொண்டு போய் நிறுத்துறது தான். காட்சிப்படுத்துறது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க கூடாது அப்படிங்கிறது அதுதான். இது காட்சிப்படுத்தலை. இப்போது நீங்கள் ஜல்லிக்கட்டுன்றது காட்சிப்படுத்தக்கூடிய வச்சு அலங்கார பொருளாக வச்சுட்டு காட்சிப்படுத்தலை. இது ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. இதுல எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறதா இது ஒரு நான் என்ன சொல்றேன், காளையே வனவிலங்குகள் பட்டியல் சேர்த்ததே சரியில்லை. ஜல்லிக்கட்டு நடத்தணுமா வேணாமான்றது இன்னொரு டிபேட்.
நான் சொல்றது காளையை வந்து விலங்குகள் பட்டியல சேர்த்ததே தவறான ஒரு முடிவு. அந்த முடிவை காங்கிரஸ் சர்க்கார்லயே நாங்க பின்வாங்கிக்கிறோம்ட்டாங்க. 2014 ஜெயந்தி நடராஜன் மினிஸ்டர் இருந்தபோது வாங்கிக்கிறோம் சொன்னாங்க, செய்யலையே. இல்ல 2014லயே அப்போ இருந்த என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இல்ல நாங்க ஜல்லிக்கட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறோம் நாங்க. அதே போன்ற ஒரு முடிவை 2015 இந்த பிஜேபி சர்க்கார் எடுத்தது. ரெண்டுத்தையும் கோர்ட் நீங்க 2011 எடுத்த முடிவு தான் செல்லும், அப்புறம் நீங்க பின்வாங்கிக்க முடியாதுன்னு கோர்ட் சொல்லுது. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா சட்ட திருத்தம் செஞ்சாலொழிய அதை வந்து இவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் சட்டம் மசோதா தாக்கல் பண்ணி அதை அதிலிருந்து விலக்களித்து ஒரு சட்ட திருத்தம் வந்தால் ஒழிய இந்த பிரச்சனைகள் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் இருக்கு. ஓகே, நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது லாஸ்ட் ரிசார்ட்டாக கடைசி வாய்ப்பாகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை நாங்க பார்க்கிறோம். அதை நம்ம வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் போல இப்ப பயன்படுத்த முடியும் அப்படின்னு மத்திய அரசு கருதுதா, இல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு விமர்சனமும் நம்ம வந்து புறந்தள்ளிட முடியும்? இல்ல இதனுடைய வீரியம், இந்த பிரச்சனையுடைய முழு காரணம் மத்திய அரசாங்கத்தை அணுகவில்லைன்னு தான் என்னுடைய நான் நினைக்கிறேன். என்னன்னா நான் முடிச்சிடறேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் வலிமையா அதை வலியுறுத்துறாங்க, போராடுறாங்க. அவங்க எல்லாரை விட கூடுதலாக கூட அவங்க அதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த முயற்சி அது பொதுவா அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன், அதனால அதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த முயற்சி அமைச்சரவையோ பிரதமரையோ அந்த கட்சியினுடைய தலைமையோ போய் சேரல, அவங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க முயற்சி போய் எட்டல. எதிர்ப்பாளர் ஒரு முக்கியமான கருத்தா பார்க்க நான் இன்னொன்னு சொல்றேன், எதிர்ப்பாளர்கள் அந்த அமைச்சரவையில கேபினெட்லயே வந்து அதுக்கு எதிர்ப்பாளர்கள் மேனகா காந்தி இருக்காங்க. அதனால அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு இந்த வலிமையான கருத்து முக்கியமான கருத்து இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி செய்யறாங்க. அதனால அவங்க சட்ட திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாம வேற ஏதாவது கன்வின்சிங்ல போறாங்க. ஓகே, பிரகாஷ் ஜவடேகர் கூட இதுல வந்து ஒரு கருத்து கொண்டிருந்தார் வரணும் அப்படின்னு. ஆனா புதுசா வந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சரோ இல்ல கேபினெட்ல இருக்கக்கூடிய இதர தலைவர்களோ அமைச்சர்களோ இது ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கல, இதனது வீரியம் அவங்களை சென்றடையல அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்புடையதா இல்லையா திரு ராஜசேகர்? அதாவதுங்க ஐயா, கடந்த ஆண்டுலேயே இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணாமல் சட்ட திருத்தம் தான் கொண்டு வந்திருக்கணும். நாங்கள் வலிமையாக ஐயா பொன்னாரை வச்சுக்கிட்டு நாங்கள் வலியுறுத்தினோம், நோட்டிஃபிகேஷன்லாம் பண்ணாதீங்க, இது வழக்குக்கு போயிடுவாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க, நிற்காதுன்றதை நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்கள் சொன்னதை வச்சு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். சட்ட தீர்வு தான், அதாவது பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணி அந்த குறியாலிட்டி ஆக்டில் திருத்தம் கொண்டு வரணும், ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பான சில அம்சங்களை சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை வந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு தான் இருந்தோம். தமிழ்நாடு அரசு அதவே தான் வலியுறுத்தினாங்க. தமிழ்நாடு அரசு ரொம்ப முனைப்பாக அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவருடைய கோரிக்கையை தான், தமிழக அரசுடைய கோரிக்கையை அதே தான் வச்சோம். அதை கடைசி நேரத்தில் அந்த விலங்கு நல வாரியத்தையும் பீட்டாவையும் கூப்பிட்டு அந்த மினிஸ்டர் வந்து ஒரு கன்வின்ஸ் மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்கில் வந்து அவர் கேட்குறாரு, காளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு அந்த காளைகளை நீங்கள்லாம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் அனிமல் பாதுகாவலர் என்று சொல்கிறீங்க, நீங்கள்லாம் மாடு வச்சுருக்கீங்களா, அவங்க தானே மாடுகள்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கேட்குறாங்க, அதை நம்ம கொடுக்கலாம்ல, இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் கொடுங்களேன்றது மாதிரி சொல்லிவிட்டு அவரை நம்ப வச்சு அவர் நாங்கள் சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொன்னதை கேட்காம அந்த அதிகாரிகள் அவருடைய சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு அவர் நோட்டிஃபிகேஷனை போட்டார். 3ஆம் நாள் போய் கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. அதன் பேரில் தான் அந்த இலாக்கா மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மினிஸ்டர் இப்போ முடிவெடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அந்த வழக்கு இதே நீதிமன்றத்தில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ப வலிச்சு கருத்தறுத்த வேலை இந்த வேலை. அதை அதிகாரிகளை வந்து அந்த தலைவரை அப்படியே கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க. இல்லைன்னா போன ஆண்டே இது சட்டத்திருத்தம் தான் வரணும், வந்திருக்கணும், இன்னமும் சட்டத்திருத்தம் வந்தாலுடைய ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு, ஏன்னா கடந்த 2011 இவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ண பிற்பாடு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையில் 12, 13, 14 3 ஆண்டுகளும் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஜல்லிக்கட்டு நடந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் நடந்த ஜல்லிக்கட்டினுடைய வீடியோக்களும் போட்டோகிராஃபிகளும் இந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க, விலங்கு நல வாரியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில புகைப்படங்களை வச்சு விதிமீறல் இருந்ததாக நீதிமன்றத்தை நம்ப வைத்து இவர்கள் சட்டத்தில் வந்து இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு இடரை ஏற்படுத்தி விட்டார்கள். நூற்றுக்கணக்கான மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் கொடுத்த அந்த உத்தரவாதங்கள்லாம் பொய்யானது மாதிரி ஆகிப்போச்சு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனால் சட்ட திருத்தம் வந்தால் தான் காலங்காலத்துக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சமாக
இந்த எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்தது மாதிரி நமக்கு பின்னாலேயும் இது தொடரும்னு நாங்கள் நம்பி அதுக்கான கோரிக்கையை வச்சு போராடுறோம். ஓகே, திரு ஆவடிக்குமார் சொன்ன கருத்து தான் திரு சேகர் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகிறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய முனைப்போ இல்லாட்டி டாக்டர் தமிழிசைக்கோ உங்களுக்கோ இருக்கக்கூடிய முனைப்பு, மத்தியில் இருக்கக்கூடிய கேபினெட்ல இது சார்ந்த முடிவெடுக்க வேண்டிய சட்ட திருத்தம் அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய உங்கள்கிட்ட தென்படலை. பிரகாஷ் ஜவடேக்கர் இந்த துறையுடைய அமைச்சராக இருந்த போதும் கூட இது குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்திருந்தார். இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் இதை பற்றி ஒரு கருத்து கூட சமீபத்தில் தெரிவிக்கல. எனில் இது ஒரு நீங்க கடைசி வாய்ப்பா நாங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிற இந்த ஒரு சட்ட திருத்தம்லாம் அவ்வளவு சீரியஸா மத்திய அமைச்சர் எடுத்துக்கிறாரா? இல்லை, ஒரே ஒரு லைனில் ஒரே ஒரு வரியில் சட்ட திருத்தம் செய்தால் மட்டுமே இந்த அரசாங்கத்தினுடைய குட் இன்டென்ஷன் வெளிப்படும், அப்போ தான் நீங்கள் நல்ல ஆளுக அப்படின்னு நீங்கள் சொல்ல வருவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக வரிசையாக ராஜசேகர் கூட மிக அருமையாக சொன்னார். பெரிய தலைவர்களை பார்த்தோம், டெல்லி மந்திரிகளையும் பார்த்தோம், அவர்கள் இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறது, எனவே தான் இந்த ஹிக்கப்ஸ்ன்னு சொல்றார், அதோடு சேர்த்து சட்ட திருத்தத்தையும் சொல்லுகிறார். ஆகவே அரசாங்கத்தினுடைய உள்ளார்ந்த உண்மையான எண்ணம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது, அதற்கான செயல்பாடுகளை சுப்ரீம் கோர்ட்டில் காமித்து கொண்டு இருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் 2011 இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடையான ஒரு அம்சத்தை சட்டத்தில் புகுத்த காங்கிரஸ் கட்சி 2014 சுப்ரீம் கோர்ட் இதற்கு தடை விதித்த போது, ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த போது ஒரு ட்ரெகோனியன் இது கேம் அது விலகியதில் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி அந்த என்வைரன்மெண்டல் மினிஸ்டர் சொன்னதாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அந்த மாதிரி இல்லாமல் உள்ளார்ந்த எண்ணத்தோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. நீங்கள் சொன்ன மாதிரியாக லாஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். வாத பிரதிவாதங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பதை வைத்து தீர்ப்பை நாம் எடை போட முடியாது. வலுவான வாதங்களை வைத்திருக்கிறோம். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யும். இப்ப இது எல்லாத்தையும் எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய தமிழர் திருநாள் ஜல்லிக்கட்டு இல்லாம நடக்காது. அதை மத்திய அரசாங்கம் உறுதி செய்யும். சட்ட திருத்தம் கொண்டு வந்தோ இல்லையோ அந்த பொறுப்பை பாஜகவும் மத்திய அரசும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏத்துக்கிட்டு கொடுக்குது இல்லையா, உத்தரவாதமா? இல்லை, உறுதியாக எங்கள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து டாக்டர் தமிழிசையில் ஆரம்பித்து தமிழகத்தோடு சம்பந்தப்பட்ட மத்திய தலைவர்கள் எல்லாம் இந்த உத்தரவாதத்தை தருகிறார்கள். இது உள்ளார்ந்த உத்தரவாதம். இது தேர்தலுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. ஆனாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற போது, இப்ப உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டோட நிலைப்பாடு இப்படி இருந்த போதுதான் இந்த உள்ளார்ந்த உளமாற உத்தரவாதம் போன வருஷமும் வந்தது, அதுக்கு முந்தைய வருஷமும் வந்தது, 2 வருஷமும் நடக்கலங்கிறதுனால கூடுதல் சந்தேகமும் சேர்ந்து வலுப்பெறுது. இல்லை, அது பத்திரிகையாளர்களும் சந்தேகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. பத்திரத்திலே கையெழுத்து போட்டாலும் நம்புவதற்கு அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் கூட நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. செயல்திறன் மிக்கவர்கள், செயலிலே எல்லா விஷயத்தையும் காண்பிப்பவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டை உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இருக்கின்ற ஒரு ஸ்போர்ட்ஸாக நினைக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படி. எனவே அதற்காகவும் கூட உறுதியாக இதை செய்யும். இதற்கான சட்ட திருத்தம் தேவை என்றால் அதற்கான முயற்சிகள் அப்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைப்பாட்டினுடைய இறுதி நிலை தெரிந்ததற்கு பின்னாலே செய்யும். அதை நிச்சயமாக செய்யும். ஓகே, பத்திரிகையாளர்கள் பத்தி குறிப்பிட்டீங்க. அரசியல் கட்சிகளையும் உத்தரவாதங்களையும் நிச்சயமா பிரிக்க முடியாது. பாஜக மட்டும் இல்ல, எந்த அரசியல் கட்சியும் செயல்படக்கூடிய உறுதியா செயல்படுத்துவதிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. ஐ ஹோப் சோ. திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, கன்னட உணர்வால் காவிரி நீர் தடைப்பட்டது தமிழகத்துக்கு வராம உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி, அப்படி தமிழ் உணர்வால் ஜல்லிக்கட்டு நடந்தால் இது கிளியராக சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை எதிர்க்கிற ஒரு விஷயம். எல்லாருமே எனி லா அபைடிங் சிட்டிசன் கர்நாடகாவிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் பேர் தான் இதை எதிர்த்தாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாமே. ஆர்ப்பாட்டம் சரி, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அமலாகவே இல்லை, அதன் மீது என்ன நடவடிக்கையும் இல்லை. உச்சநீதிமன்றமும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏன் மேலோங்க முடியாது? வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை செய்கிற இவங்க தான் அதை செய்கிறதுக்கு நிறையா பேர் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நானுமே சோஷியல் மீடியாலலாம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் திரும்ப அதுக்கு கோர்ட்
நடவடிக்கை சரியான எடுக்கணும்னு கேள்வி. நிச்சயமாக தப்பு தான். இது என்ன, இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து எதிர்த்து அதை செய்கிறதுங்கிறது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது எந்த பக்கம் தீர்ப்பு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது தப்பு. பட் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சட்டங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு, இந்த தடை பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், மிருக வதை தடை சட்டத்தை மையப்படுத்தியது. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஷரத்தின் அடிப்படையில தான் இந்த ஒரு தீர்ப்பே கட்டமைக்கப்படுது. அந்த ஷரத்தை மாற்றத்துக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு இல்லையா? அந்த ஒரு லிபர்ட்டியை நீதிமன்றம் கொடுக்குமாங்கிற கேள்வி இருக்கு. பிசி ஆக்ட் செக்ஷன் 11(1)(m) இந்த ரெண்டும் தான் இதை பற்றி பேசுது. விலங்குகளை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சண்டை போட வைக்கிறதோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக க்ரூயல்ட்டியோ அந்த செக்ஷனை தான் அவங்க மாற்றணும். இப்போது இதை நிச்சயமாக அரசு செய்யுமா? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அரசு செய்யறதுக்கான ப்ரிராகேட்டிவ் நிச்சயமாக இருக்குது. அரசு செய்யறதுக்கான எல்லா பாராளுமன்றம் நிச்சயமாக செய்யறதுக்கான இது இருக்குது. ஆனால் பாராளுமன்றம் இதை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்ய போகிறதில்லை. எப்படி சொல்றீங்க செய்யும்? அதை வந்து எங்களுடைய பிரம்மாஸ்திரம் என்னதான் சொன்னாலும் இப்போ ரீசெண்டாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஒரு ஐபிசி 428, 429 இந்த 2 சட்டப்படியும் ஒரு விலங்குகளை கொலை பண்ணி தெருவில் போகிற நாய்களை கொலை பண்ணால் 50 ரூபா மேக்ஸிமம் பெனால்ட்டி ஐபிசி 428 படி. இதை எதிர்த்து கேரளாவில் நடந்துட்டு இருக்கிற இந்த டாக் கில்லிங் இதை எதிர்த்து அவர் கேஸ் ஃபைல் பண்ணார். இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நீங்கள் 2014 வந்த தீர்ப்பிலேயே பிசிஏ வந்து ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறு குரூப் இப்போ வந்து இதை சோஷியல் மீடியாவில் ஊதி பெருசாக்கி ஏதோ தமிழர் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பேசியிருக்காங்களே ஒழிய, இது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு காரணம் எந்த அமைப்பு, யார் இத்தனை 2015 வரைக்கும் யார் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு குழுன்னு பிரிச்சிட முடியுமா? ஒரு சிறு குழு தான் இது வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும் விருப்பப்பட்டா ஏன் வந்து பெருமளவுக்கு மக்கள் வாக்குகளை பெறக்கூடிய அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதுல வேறுபட்ட கருத்து கொண்ட ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கட்சிகளும் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு சேர குரல் கொடுக்கணும். யார் சிறு குழு? ஜல்லிக்கட்டுக்கு தடை கோருபவர்களா, நடத்த வேண்டும் என்பவர்களா? இது வந்து சிறு குழுன்னு இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. முன்னாடி பெரும்பான்மையான மக்கள் ஜல்லிக்கட்டை பற்றி ஜல்லிக்கட்டு வந்து அதை பற்றின ஒரு ஒப்பீனியனே இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ வந்து கடந்த ஒரு வருடமாக ஜல்லிக்கட்டு பற்றின பல்வேறு தவறான போலியான செய்திகள், A2 பால், A1 பால், இந்த மாதிரி அன்சைன்டிஃபிக்கான சூடோ சயின்டிஃபிக் பேசிஸில் இருக்கிற பல விஷயங்களை புகுத்தி மக்கள் மனசை மாற்றிருக்காங்க. இல்ல அந்த தியரிஸ் எல்லாம் நம்ம அப்படியே அன்சைன்டிஃபிக்னு புறந்தள்ள முடியாது இல்லையா? நம்முடைய கால இனங்களை காக்கணும், அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காளை நாட்டு மாடுகளோட பெர்சன்டேஜ் வந்து 1.6 இந்தியா இதில். ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியும் வருஷத்துக்கு ஆவரேஜாக 7% நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்தப்பயே வருஷத்துக்கு தொடர்ச்சியாக 7% தான் நடந்துட்டு வந்திருக்கு. இப்போது ஜல்லிக்கட்டுக்கு உள்ளாகி இருக்கிற போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த காளைகளோட சதவீதம் 0.5 கூட கிடையாது. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாட்டு மாடுகளில் ஜல்லிக்கட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை வந்து 0.5% கூட கிடையாது. இது வந்து நாட்டு மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. அது வந்து திரும்ப ஜல்லிக்கட்டு ஒண்ணுதான் காரணம். அது ஒரு முக்கியமான ஒரு வழியா நம்முடைய பலமான வலுவான காளையினங்களை காக்கிறதுக்கு, அதை பிரீட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான வழியா இருந்திருக்கா இல்லையா? அதாவது நம்ம சமூகம் மாறிக்கிட்டே வருது. இது நாள் வரைக்கும் இப்போ ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டொமஸ்டிகேட்டட் கேட்டில் பிரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எதுவுமே என்டேஞ்சர்ட் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ எந்த சயின்டிஃபிக் ரிப்போர்ட்? UN 2013 வந்த ஒரு ரிப்போர்ட். அதுதான் அவங்க சொல்றாங்க சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் சொல்றேன் இல்லையா. 2013 வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி இவங்க பண்ணாங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது ஒரு வைல்ட் தியரி அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதான் இதை பத்தின பிசிஏ ஆக்ட்ல வந்து மத்திய அரசு மாற்றம் செய்யும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு நிச்சயமா பாஜகவில் இருக்கிற பல ஆட்களே அதுக்கு ஒத்துக்க போறதில்லை. அது வந்து நிதர்சனம். தமிழ்நாடு பாஜக லீடர்ஸ் என்னதான் சொன்னாலும் மத்தியில வந்து அவர்கள் அவங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கர்நாடகா அப்படின்னா காவிரி இந்தியா முழுக்க கர்நாடகால ஒரு ஓட்டு போகும். இது வந்து இந்தியா முழுக்க பாஜக இதுல இழக்க என்ன இருக்க முடியும்? இல்ல இந்தியா முழுக்க விலங்குகள் நல ஆர்வலர்கள்
கூர்ந்து கவனிக்கிற ஒரு விஷயம். அதனால இது வந்து இட் வில் ஹேவ் இல்ல இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள், இந்த சோகால் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தான் மினிஸ்கியூல் மைனாரிட்டி. அவங்க தானே நீங்க சொல்லக்கூடிய சிலர். இல்லை, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து எனக்கு சிலர் ஒட்டுமொத்த டிஸ்கோர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது வந்து சரியா இருக்க முடியும். அதாவது எந்த பேசிஸில் ஒரு லாவை அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த செக்ஷன் 11 அமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து வெறும் பொதுமக்கள் மட்டுமே சொல்றாங்களா அப்படிங்கறத தாண்டி சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட இன்புட்ஸ் நிச்சயமா எடுத்துக்கிட்டு தான் அதை செயல். திரு ஆவடிக்குமார் அவருடைய கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இதுக்கு ஒரு வடிகால் ஒரு வாய்ப்பு, முக்கியமான வாய்ப்பு பாராளுமன்றத்தில் சட்டம் தான். அப்படிங்கும்போது அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நம்ம பார்க்க முடியும். ஒரு முன்வடிவும் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரல, அதுக்கு முந்தைய கூட்டத்தொடரில் கொண்டு வரல, போன வருஷத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு முந்தைய பொங்கலுக்கு முந்தைய கூட்டத்தொடரில் கொண்டு வரல. இதுலெல்லாம் போதிய அழுத்தத்தை அதிமுக கொடுக்க தவறிடுச்சு. நிச்சயமா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை பார்க்கின்ற பொழுது அவர்கிட்ட கோரிக்கை வைக்க சொல்ல அதை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வரோம். நீதிமன்றத்தை இன்றைக்கு நாடிட்டு இருக்கான். ஆனால் இந்த மரியாதைக்குரிய SR சேகர் சொல்கிறதுல ஒரு பகுதி வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு பகுதி வந்து அவங்க இன்னும் இதனுடைய வீரியத்தை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களோன்னு தோணுது. என்ன காரணம்னா இதை 2 பகுதியாக பிரிக்கணும். ஒன்று, இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தணுமா வேண்டாமான்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஜல்லிக்கட்டு வந்து இன்றைக்கி ஆண்டு முழுவதும் நடத்திக்கிட்டு இல்லை. இது வந்து எப்படி கபடி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விளையாட்டு, அது மாதிரி ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு. அது அந்த காலகட்ட அந்த அவங்க பூர்வீகமாக அந்த விழாக்களில் கொண்டாடுற நேரத்தில் நடத்த போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை ஆக்கிறதே வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் தான். இதை வந்து 2 பகுதியாக பார்க்கணும். இன்றைக்கி ஒரு பகுதி என்பது விலங்குகள் காட்சிப்படுத்தப்படுகின்ற பட்டியலில் காளை இருக்குது, அதை நீக்கணுன்றது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை துன்புறுத்துகிறார்களா. ரெண்டுமே வந்து இப்போ ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ ரெண்டுமே தனிப்பகுதி. இப்போது ரெண்டுமே நீதிமன்றத்தில் இருக்குது. ரெண்டுமே இல்லை 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 அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காளைகளை வந்து அந்த பட்டியலிருந்து நீக்கணுன்றது அதுக்கு சரியான தீர்வு. அது நீக்க அது ஏன்னா இதை இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா அந்த காளைகளை துன்புறுத்தலை, நல்ல முறையில் நடத்துகிறோன்றது துன்புறுத்தணும். ஆனால் காளைகளை வந்து பயன்படுத்த வேண்டுமான்றத கேள்வி இருக்குது. காளைகளை பயன்படுத்துவதற்கு இது வந்து வீட்டு விலங்கு இல்லை, இதை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வை. பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காளை இல்ல ஒரு காட்சிப்படுத்தி ஒரு பெர்ஃபார்மிங் அனிமலா பயன்படுத்துறதுல மட்டுமே பிரச்சனை இல்லை. அதுதான் மத்திய அரசாங்கம் அந்த 2011 சட்டத்துக்கு பிறகு காளையை வீட்டு விலங்காகவோ காட்சிப்படுத்துகின்ற விலங்காகவோ வீட்டு விலங்கா பயன்படுத்தலாங்க, அங்க பிரச்சனை இல்ல. அத காட்சி ஒரு பெர்ஃபார்மிங் அனிமலா நீங்க இது பண்ணும்போது ஒரு ஜூலியோ வேற இடத்துலயோ பயன்படுத்துறது வந்து வனவிலங்குகள் பட்டியல்ல அதை கொண்டு போயிட்டாங்க. வனவிலங்கு இல்ல, இது வந்து பெர்ஃபார்ம் பண்ண கூடாத அனிமல் பட்டியல்ல வச்சிருக்காங்க. you can still have it. நீங்க வீட்ல வச்சுக்கலாம். அந்த ஜல்லிக்கட்டு காளையை நீங்க வீட்ல வச்சுக்கலாம், வேற காரணங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது அந்த காளை ஏதோ ஒன்று இவங்க என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டுக்கு விலக்கு கொடுத்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது. அந்த சட்டத்தை 2014 மே 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணிட்டதுக்கு பிறகு இவங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த காளையை வந்து பயன்படுத்தலாம் அனுமதிச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்கள் சட்டம் போட்டால் அந்த சட்டத்தை வயலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது இந்த இப்போ மத்திய அரசு இப்போ நடக்கிறது வந்து அந்த சட்டம் இவங்க போட்ட நோட்டிஃபிகேஷன் சரியா தப்பான்றதான். இது ஜல்லிக்கட்டு நடத்தணுமா இல்லையான்றது கூட இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ நடக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய நோட்டிஃபிகேஷன். ஆக அவங்க நோட்டிஃபிகேஷன் சரின்னு சொன்னாதான் இவங்க வந்து நடத்த முடியும், நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியும். அப்படி இல்லைன்னா
இவங்க வந்து சட்டப்படி வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாதான் செயல்படுத்த முடியும். முக்கியமான கருத்து. நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது திரு நாராயணன் வலியுறுத்தினார், நீங்க வந்து சட்ட மாற்றம் பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த வழக்கு போட்டதை யாருன்னு பாத்தீங்கன்னா பிராணிகள் நல வாரியம். ஆமா, பிராணிகள் நீங்க கேட்டீங்க காவிரி தண்ணி பிரச்சனையில கர்நாடக தலையிடுதுன்னு. கர்நாடகாவை சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் பீட்டா அமைப்பு 3 அமைப்பு சேர்ந்து போட்டிருக்காங்க. எஸ், நான் திரு ராஜசேகர்ட்ட கேட்க வரும்போது இந்த பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவா மாற்றணுங்கிறது வைக்கப்படக்கூடிய கோரிக்கை அல்லது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது. ஆனா நீதிமன்றம் 2014 தீர்ப்பு என்ன சொல்லுது, இந்த பிராணிகள் நல தடுப்பு சட்டத்தை திருத்துங்க, ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத அளவுக்கு இன்னும் கடுமையா அதுக்கு தண்டனை எல்லாம் பரிந்துரைத்து கொண்டு வந்து திருத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை மத்திய அரசு அந்த சட்ட திருத்தத்தை ஜல்லிக்கட்டு நடத்த ஏதுவா திருத்தினாலும் கூட will it stand the கோர்ட்டுடைய ஒரு ஒரு ஸ்க்ரூட்டினில தாக்கு பிடிக்குமாங்கிற கேள்வி சேர்ந்து இருந்திருக்கு. அதாவது நாங்கள்லாம் விவசாய பெருமக்கள், அந்த அளவுக்கு சட்டதிட்டங்கள் விவரமாக இவங்களோட உலக அளவில் இவங்க வர்த்தக ரீதியாக உலக அளவில் ஒரு தொடர்பு கொண்டு மேலை நாட்டுகளுடைய ஏசண்டுகளாக செயல்படுறவங்கள்ட்ட போய் ஒரு விவசாயி போராட முடியுமா? நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை வச்சுருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்துதல் பட்டியல் என்பது சர்க்கஸ் போன்ற கூடாரங்கள் அமைத்து டிக்கெட் போட்டு கலெக்ஷன் பண்ணி நடத்துகிறவனுக்கு தான் இந்த சட்டம். இது வந்து திருவிழா, இது வந்து யாருக்கு கண்ட்ரோல் கிடையாது. எதுக்கு மாட்டுக்கு கட்டணம் கிடையாது, மாடு பிடிக்கிறவனுக்கு கட்டணம் கிடையாது, எதுக்குமே கட்டணம் கிடையாது. இது காட்சிப்படுத்துதலும் கிடையாது. இது கோலாகலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு கொண்டாட்டம். ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு கொண்டாட்டம். இதில் வந்து இவங்க மேலை நாட்டுகளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டு வந்து இங்கே பூத்தி இந்த கலாச்சாரத்தையும் இந்த தமிழுடைய அந்த ஒரு வம்சாவளி பழக்க வழக்கத்தை அழிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் முனைஞ்சு ஒரு சில ஏசெண்டுகள் வந்து அந்த இவங்க செயல்படுறாங்க. இது வந்து இந்த மக்களுடைய தேவையை வர்க்கம், அதாவது ஆளுங்கட்சிக்காரங்க, தமிழகத்தை சேர்ந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சகமாக இருந்தாலும் சரி, இந்த மக்களுடைய தேவையை புரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இதில் இவங்களோட நாங்கள் போட்டி போட்டு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை எடுத்து 11 சீனியர் கவுன்சிலை வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து இந்த இடைக்கால தடையை வாங்கினாங்க. ஒரே நாளில் 3 நாள் நிற்கலை. வெள்ளிக்கிழமை போட்ட சட்டத்தை திங்கக்கிழமை போய் செவ்வாய்க்கிழமை ஆர்டர் வாங்கிட்டாங்க. இவங்களோட நாங்கள் போராட முடியுமா? விவசாய பெருமக்கள் நாங்கள் போராட முடியுமா? எங்கள் மக்கள் அரசு, மத்திய அரசு, எங்கள் மக்கள் அரசு, மாநில அரசு எங்களுக்கு சட்டத்தை கொண்டு வரும், இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவோம். அப்படி ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அப்படி இல்லை என்றால் எத்தனை சட்டத்தை இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் சரி, நீதிமன்றங்களும் சரி, விதிக்கப்பட்டிருக்க சட்ட திருத்தங்கள் எத்தனை சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கு, எத்தனை கோணங்கள் அது அமுல்படுத்தப்படுது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொன்னது மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் போக நம்ம வந்து இதை மரியாதை கொடுத்து ரொம்ப பக்குவமாக அரசாங்கங்கள் மீட்டி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் ரொம்ப கடமையோட கண்ணியத்தோடு நாங்கள் அதை பாதுகாப்பாக இருக்கோம். நாங்கள் ஆவேசப்படலை. கண்டிப்பாக இதில் நல்ல பதில் வரும்னு நாங்கள் நம்பியிருக்கோம். திரு நாராயணன்ட்ட கேட்க வரும்போது அவர் சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் தியரி, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சர்வதேச சதின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்க. ஆனால் இதில் வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை இன்வால்வ் பண்ணுறாங்க. பிராணிகள் வதை சார்ந்த இன்னும் எத்தனையோ இனங்கள் இருக்கு. யானை ஓட்டம் நடக்குது, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இன்னும் ஸ்லாட்டர்லேயே இல்லீகலாக எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலெல்லாம் காட்டாத கவனத்தை ஜல்லிக்கட்டுக்கு பிடிச்சே தீருவேன், வாங்கியே தீருவேன்னு காட்டும் போது, இவ்வளவு பொருட்செலவு, இவ்வளவு பணச்செலவு செய்யும் போது, சில அமைப்புகள் செய்யும் போது அதில் சந்தேகம் வருதா இல்லையா? நம்ம வந்து எல்லா பிராணிகள் நல அமைப்பையும் இந்த மாதிரி பொதுவாக சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி யானைக்கு எதிரான இது எல்லாத்துக்குமே பிராணிகள், நான் சார்ந்திருக்கிற பிஎஃப்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லீகல் ஸ்லாட்டர்ஸ்க்கு எவ்வளோ தடை பண்ண முடியுமோ அந்த இல்லீகல் ஸ்லாட்டர் நான் சொல்கிறேன், அதுக்கு எதிராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு தளங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாதம், அதாவது இவங்க பணக்கார ஒரு பயங்கர ஹை கிளாஸ் வக்கீலை வச்சு பிடிச்சிட்டாங்க, கேஸ் முடிச்சிட்டாங்கன்னு ஒத்துக்கவே முடியாது. நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தங்கள் பர்சனலாக இருக்கிற கேசஸை ராம்ஜெத் மலானி, ஹலீம் இவங்களை வச்சு வாதாட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இந்த கேஸ் வாதாட தெரியாதா?
இல்ல அந்த கேள்வி வரும்போது இவங்க யாரை இன்வால்வ் பண்றாங்க? ஏன் இவ்வளவு அதீத கவனம் இந்த விஷயத்துல, ஜல்லிக்கட்டுக்கு தடையில இவ்வளவு அதீத கவனம் எங்க செலுத்துறாங்க? இன்னும் அனிமல் குரூவல்டி சம்பந்தப்பட்ட எவ்வளவோ இனங்கள் இருக்கு, இத காட்டிலும் மோசமான அனிமல் குரூவல்டி இருக்கு. அதுல காட்டக்கூடிய ஃபோக்கஸ் இதுல காட்டுறாங்களா? இல்ல. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கில் பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் வந்து ப்ரோ போனோன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்காம தான் வந்து வாதாடுறாங்க. பல டாப் கிளாஸ் வக்கீல்களே இதை வந்து அவ்வளவு அதீத முக்கியத்துவமான விஷயமா இதை வந்து நம்ம சொல்றதுனால தான் இது அதீதம்னு தோணுது. எனக்கு வந்து ஒரு விலங்கு நல ஆர்வலரா பல்வேறு வழக்குகள்லையும் இப்போ சொல்லப்போனால் இந்தியா யுனைடெட் ஃபார் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் முன்னாடி விலங்குகளுக்கு ரொம்ப திருநாய்களை கொல்றதுக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் பெனால்ட்டி, அதை உயர்த்தணும். திருநாய்கள்னு இல்லை, எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் அந்த மாதிரியான தொடர்ச்சியாக இவங்க பண்ணிட்டு தான் வராங்க. நம்ம வந்து தமிழ்நாடு மீடியாவும் சோஷியல் மீடியாவும் ஒரு விலங்குகள் நல அமைப்பு அப்படின்னாலே அது ஒரு எலைட் பாடி, அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி சுற்றி வச்சிருக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுதே ஒழிய இன் ரியாலிட்டி தட்ஸ் நாட் த ட்ரூத். திரு ஆவடிக்குமார் கிட்ட திரு சேகர்ட்ட பொறுத்த முன்னாடி இன்னொரு கருத்து, தமிழக அரசும் கூட இன்னும் வலுவாத நீதிமன்றத்தில் வைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இல்லை, அதாவது நாங்கள் வந்து நீங்கள் மரியாதைக்குரிய அந்த நாங்கள் ஒரு விவசாயி, நாங்கள் வந்து இதை கொண்டு போகிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் மே 7ஆம் தேதி அது கட்டுப்பாட்டுடன் கூடிய நிபந்தனையோடு தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு மத்திய அரசாங்கம் போட்டது. இன்னும் இஷ்டத்துக்கு நடத்தலாம்னு சொல்லலை. அந்த கட்டுப்பாடு நிபந்தனையும் விதித்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஜனவரியில கொடுத்தாங்க. ஆனால் அதையே ஜனவரி 7ஆம் தேதி அறிவிப்பானை வெளியிடுது, உடனே அவங்க ஸ்டே வாங்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அரசியல் தலைவர்கள்லாம் தங்களுடைய வழக்குகளுக்கு பெரிய பெரிய வழக்கு இல்லை, இது வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட அரசாணை என்பது அந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்னோ அந்த அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு எல்லாத்தையுமே முடக்கிற மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லை. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நிபந்தனையுடன் கட்டுப்பாட்டோடு நடத்தணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதையே சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்குது, தனக்கு எதிரான ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாக நினைக்குது. அப்படி இருக்க சொல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மத்திய அரசாங்க உச்ச நீதிமன்றங்களுடைய மனநிலையை அந்த இங்கே என்னவோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் செய்கிறா போல தமிழ்நாட்டில் இருக்கிற ஜல்லிக்கட்டு அடக்கிறவங்கெல்லாம் வந்து காட்டுமிராண்டிகள் போலவும் அவங்க விலங்குகளை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது ஒரு சில புகைப்படங்களை ஆதாரங்களை அவங்க கொண்டு போய் காட்டுறாங்க. இதில் இன்னும் சொல்ல போனால் இது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை விட தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இதை பார்ப்பவர்கள் அதில் சம்மந்தப்பட்டவர்களை விட வெளியே இருக்கிறவங்கள தான் இதில் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் இப்போ பிரச்சனையே தமிழ்நாட்டை சார்ந்தவங்களோ இல்லை இந்த காளைகளை வளர்க்கிறவங்களோ அல்லது காளைகளை பிடிக்கிறவங்களோ அல்லது அதை இன்னும் சொல்ல போனால் பார்க்குறவங்களோ கூட இல்லை. இதுக்கு எதுவுமே தொடர்பே இல்லாதவர்கள் இதை வந்து கௌரவ பிரச்சனையாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது மட்டும்தான் வந்து விலங்குகளுக்கு நடக்கிற ஒரு தோற்றத்தில் பார்க்குறாங்க. கௌரவ பிரச்சனையா பார்ப்பவர் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மேனகா காந்தியும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு SR சேகர், உங்களுடைய இறுதியான கருத்து? அதாவது இந்த இதில் கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இதுவரை காங்கிரஸ் அரசாங்கத்தினாலே தடை செய்யப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டை நீக்கி அந்த வீர விளையாட்டை, கலாச்சார விளையாட்டை, விவசாயியினுடைய திருவிழாவை, கொண்டாட்டத்தை மறுபடியும் நடைபெற செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து வருகிறது. குறிப்பாக தன்னுடைய அப்ரோச்சே 4 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட அஃபிடவிட்டில் மாற்றி அதை மத சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் அந்த வாதத்தை வைத்து அதில் தலையிடக்கூடாது என்கிற ஒரு புதிய வாதத்தையும் வைத்து இந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் உயிர் பெறச் செய்ய ஏற்பாடு செய்தது. இப்போ இரண்டாவதாக இப்போ வந்து நம்முடைய குமார் அவர்கள் வந்து அரசாணை போடுவதில் இருந்து மத்திய அரசாங்கம் இதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட்டால் சரியாக போயிடுங்கிற மாதிரி சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், நான் தான் சொன்னேன், கடைசி ஆப்ஷனாக அதை வைத்திருக்கிறோம், அதை செய்வோம். அதனால மத்திய அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை போட்டுவிட்டு மாநில அரசு இதில் தப்பித்து கொண்டு தனக்கு எந்த பங்கும் இல்லை சொல்லுகிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. முழுவதுமாக இதை தன்னுடைய கையில் எடுத்து இதற்கான எல்லா விஷயங்களையும் செய்கிறது.
பீட்டாவினுடைய அமைப்பை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது, விலங்கு நல ஆர்வலர்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அவர்களுக்கு கலாச்சார ரீதியான விஷயங்களை பற்றிய கவலை இல்லை, விவசாயிகளுடைய இந்த விளையாட்டை பற்றிய கவலை இல்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழுவிவிட்டு மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுவதை நான் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மத்திய அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதை விட அதிகமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் என்பது தேவைப்பட்டால் நிச்சயமாக வரும். இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு எங்களுடைய தலைவர்கள் கொடுத்த உத்தரவாதங்கள் அந்த தேவை எழுந்தா அது பொங்கலுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டோம். உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடிய வாய்ப்பிலிருந்து மீட்கணும்னா சட்ட திருத்தம் இருந்தா உச்சநீதிமன்றம் தலையிடுவது வலியுறுத்தி பாராளுமன்றத்தில் ஒரு நோட்டிபிகேஷன் சொல்ல உச்சநீதிமன்றம் எங்களுக்கு எதிரான ஒரு செயல் சொல்றாங்க. இதையே சட்ட திருத்தமா தான் உச்சநீதிமன்றத்தில் தலையிட முடியும். திருத்தத்துக்கான அழுத்தம் தமிழக தரப்பிலிருந்து இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள், அதிமுக, திமுக, மற்ற கட்சிகளுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்களா அப்படிங்கிற வாதமும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் என்ன வழி அப்படிங்கறதா இதுல வந்து ஒரு கருத்தொற்றுமை தமிழகத்தில் இருக்கிறது. குறிப்பாக அரசியல் தளத்தில் இதுக்கான என்ன வழி அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது இருக்கு. கடைசி ஆயுதமாக நாங்கள் பிரம்மாஸ்திரமாக சட்ட திருத்தத்தை வைத்திருக்கின்றோம் என்று அரசு சொல்ல அது பிரயோகம் ஆகுமா? உச்சநீதிமன்றம் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? இந்த வழக்குடைய இறுதிவாதமும் அடுத்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய பொங்கல் திருவிழாவுக்கு ஜல்லிக்கட்டு உண்டா? இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.